புதுச்சேரியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் துவங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம் கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். புதுச்சேரி பாஜக மாநில தலைவருக்கான தேர்தல் இன்று நடைபெறும் என நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 10 மணி முதலான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. காலை வேட்புமனு தாக்கல் தொடங்கியவுடன் ஏற்கனவே பல்வேறு கட்சி நிர்வாகிகள் அறிவுறுத்தின்படி பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வருகை தந்தனர். மேலும் மேலிட பொறுப்பாளர், பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் மற்றும் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ கணபதி ஆகியோர் வருகை தந்திருந்தனர். தற்போது அது வேட்புமனு தாக்கலாக தொடங்கியுள்ளது. தற்போது வரை புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ராஜினாமா செய்த ராமலிங்கம் என்பவர் தற்போது தலைவருக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். 10 மணியிலிருந்து 12 மணி வரை மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்றும் 1 மணியிலிருந்து 3 மணி வேட்புமனு தாக்கல் திரும்ப பெறப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ராமலிங்கம் அவர்கள் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதனால் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு உள்ளது. நாளை இந்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவிப்பு வந்தவுடன் நாளை பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது வரை அவர் ஒருவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் புதிய தலைவராக ராமலிங்கம் அவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளார். விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.